ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 செகண்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆக போகுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 216 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட்ஸில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணலாம் காய்ஸ், ஒரு ப்ராப்பரான என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக வந்து செல்லிங் வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். நம்ம இந்த கண்டினியூஸாக செல்லிங் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து செல் என்ட்ரி போக முடியாது. ஸோ ப்ராப்பரான ஒரு என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸ் செல்லிங் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா மார்க்கெட்டோட ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிடும். ஸோ நம்ம ப்ராப்பரான ஒரு என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி போயிடலாம். எயிட்டி பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணலாம். $200 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் பிளேஸ் பண்ணலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காய்ஸ் நாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெளியே கிராஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ நாய்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக செல்லிங் வரும்போது நம்ம செல் என்ட்ரி போகிறது வந்து ரிஸ்கி. ஏன்னா மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ இப்போ ப்ராப்பரான ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. வெயிட் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டார்கெட் வந்து அக்கார்டிங் டு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வந்து நான் எப்போவுமே புக் பண்ணுவேன். ஸோ இந்த டார்கெட் நியர்பை வரும்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை அக்கார்டிங் டு டார்கெட் வந்து எக்ஸிட் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம நியர்பை டார்கெட் வரும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட். வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியர்பை 18,000 வந்து நிஃப்டியில் 18,000 லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக்கப் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காய்ஸ் இங்கே நம்மளோட டார்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நியர்பை 18,000 லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக்கப் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா அப்சைடு மூமெண்டம் வரும்போது ஃபாஸ்ட்டாக அப்சைடு மூமெண்டம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த 18,000 லெவல் வந்து பிரேக்கப் கொடுத்துட்டு அப்சைடு பிரேக்கப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருந்தா வந்து நல்ல ஒரு டார்கெட் புக் பண்ணுறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட் அப்சைடு மூமெண்டம் கொடுத்ததுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.